லூக்கா 1:28 தேவதூதன் மரியாளிடத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வார்த்தை சொன்னார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளுகிறார், ஒரு கர்ப்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அப்படித்தான் தேவ திட்டம் நிறைவேற முடியும். ஒரு பெண்ணனுடைய உதவி இல்லாமல் தேவ திட்டம் நிறைவேற முடியாது. அதற்காக தேவன் ஒரு பெண்ணை தெரிந்தெடுத்து, நீ கிருபை பெற்றவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்துவதையும், அந்த பாக்கியத்தை மரியாள் அவர்கள் பெற்றுக்கொண்டதையும் வேதத்திலே நாம பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில பெண்களாயிருக்கிற நீங்கள் பாக்கியவதிகள். ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார், கரிசனை வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் இருக்கிறீங்க. அதனால நீங்க ஆண்டவருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதம் இருக்கணுமானா தேவனுடைய கண்களிலே கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மரியாளுக்கு அந்த கிருபை கிடைத்தது காரணம் என்ன தெரியுமா? தெய்வ பயம் அவளுக்குள்ள இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, தாழ்மை இருந்தது. அதனால அப்ப நீங்கள் உங்களை தாழ்த்தின ஆண்டவருக்கு முன்னால உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள அர்ப்பணித்துக் கொள்ளணும். இயேசோடு இருக்க பழகி கொள்ளுங்க. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு இருக்கும், உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த மகள், இந்த தாய், இந்த குழந்தைகள், இந்த பெண் பிள்ளைகள் எல்லாருக்காக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாத்து கொள்ளும். தகப்பனே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். பெண்களுக்கு இழைக்கப்படுகிற தீமைகள் மாறட்டும், கொடுமைகள் மாறட்டும். பெண்களுக்கு விரோதமாய் எழும்பி பலவிதமான தீமைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் முடக்கப்பட்டு போகட்டும். பெண் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்களை ஆசீர்வாதமாய் வைத்து மேன்மைப்படுத்தும். நாங்கள் அவளுக்காய் ஒரு மனதோடு இணைந்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.